ஒட்டுது கால சரி. வணக்கம் 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 ஜென்டில் விமென்ஸ் அண்ட் மென்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் சேனல் ஆரம்பித்து இருக்கும் ஒரு 4-5 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வரப்போ எத்தனை நாள் ஆக போகுதுன்னு தெரில. நான் ஆரம்பித்து 3 ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், 2-3 ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இந்த வீடியோ வரப்போ ஒரு 4-5 கூட இருக்கலாம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ என்ன கண்டென்ட் பேசுகிறது, என்ன பேசுகிறதுன்னு தெரிலையே அப்படி இப்படின்னு நான் யோசிக்கிட்டு இருந்தேன். சரி, இப்படி யோசிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுறது, ஏதாவது ஒன்று பேசணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஆனால் என்ன வேணாலும் நான் பேச போகிறது கிடையாது. ஐ டாக் அபவுட் சென்சார் போர்டு. இந்த சென்சார் போர்டுங்கிறது எதுக்குங்க, எனக்கு புரியவே இல்லை. இப்போது இந்த பராசக்தி படம், ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல. இவனுங்க கிண்டி வச்சு கேஸுக்கு எதுக்கு ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறானுங்கன்னு எனக்கு தெரில. சென்சார் போர்டோட வேலை என்ன? ஒரு மூவி நல்லா இருக்கா, கண்டென்ட் நல்லா இருக்கா, மக்களுக்கு எஜுகேட் ஆகுதா, அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க பாலிடிக்ஸுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. பாலிடிக்ஸுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா உடனே தீய சக்தி டிஎம்கேன்னு வந்தீங்கன்னா செருப்பாட்டி அடிச்சு போடுவேன் நான் சொல்லிட்டேன். இதுக்கு காரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எந்த ஒரு பாலிடிக்ஸுக்கும் எதுக்குமே ஒரு எந்த பங்கமும் வரக்கூடாது அப்படின்றதான் இவங்க பிரச்சனையாகவே இருக்குது. பராசக்தி படத்துக்கு கிட்டத்தட்ட 25 கட்டு கொடுத்துருக்குறாங்க. ஹிந்தி அப்படின்ற வார்த்தையெல்லாம் மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல ஒரு 10-15 இடத்துல ஹிந்தின்ற வார்த்தையை மியூட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, எடுக்க சொல்லியிருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஹிந்தி எதிர்ப்பு பற்றின ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் அது தீ பரவட்டும் அப்படின்ற ஒரு டைலாக் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு நீதி பரவட்டும் அப்படின்ற டைலாகை போட சொல்லியிருக்கிறானுங்க. இல்லை, எனக்கு புரியல. எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த சென்சார் சர்டிஃபிகேட் நான் ரீசெண்டாக ஒரு டேரக்டர்கிட்ட பேசினேன். அவர் சென்சார் சர்டிஃபிகேட்டுன்றது இருக்கணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் இந்த மாதிரியான ஒரு சீப் பாலிடிக்ஸ்லாம் பண்ணும்போது எதுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியே வருது. சென்சார் சர்டிஃபிகேட்னால என்ன பிரயோஜனம் இருக்குது? எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதாவது நம்ம ஒரு கலைஞனா ஒரு படத்தை எடுத்து கொண்டு போய் கொடுக்குறோம்னா அதுக்கு சர்டிஃபிகேட் கேட்டகரி வச்சுருக்காங்க. யூ இருக்குது, யூஏ இருக்குது, அதுக்கப்புறம் ஏ இருக்குது, இன்னும் 2-3 கேட்டகரியில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸ்பெஷலான ஆடியன்ஸ் மட்டும் பார்க்குறது அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேட்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஒரு படத்தை எடுத்து கொண்டு போய் கொடுக்குறோம்னா அந்த படத்தை பார்த்துட்டு இது ஏ கேட்டகரி, அவ்வளோ இந்த போங்க, இது யூஏ கேட்டகரி, போ, இது யூ கேட்டகரி, போன்னு கொடுத்து விடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கே ஒரு டைரக்டராக ஒரு படத்தை எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்தா அவன் என்ன சொல்லணும், எது சொல்லணும், ஒரு பதட்டத்திலே இருக்கும் போது ஒரு கலைஞனாக ஒரு படத்தை எடுக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்கு தான். அதை எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுக்கும்போது அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வருங்கும் போது ஒருத்தனுக்கு படம் எடுக்கணும்னே தோணாது போல இருக்குது. அந்த மாதிரி அவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ சென்சார் போர்டு அப்படிங்கிறது ஒரு சீப்பான பாலிடிக்ஸ் பண்ணாமல் ஒரு கரெக்டான ஒரு சென்சார் போர்டோட அவங்களுக்கான வேலையை கரெக்டாக பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற?